வணக்கம். இந்த வீடியோவில் சில டிஃபன் ரெசிபீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம கோதுமை ரவையில் செஞ்ச ஒரு தால் கிச்சடி. இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நெய்யும் விட்டு அதில் கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா இல்லைன்னா சிகப்பு மிளகா ஆட் பண்ணிட்டோம். அதில் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணினப்புறம் கொஞ்சமாக வதக்கினப்புறம் அதில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணினப்புறம் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா, தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டோம். அதில் ரவாவும் பருப்பும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அப்படின்னா அதுக்கு 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டோம். குக்கர் மூடியால் மூடிட்டோம். ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு ஒரு 5 மினிட்ஸை சிம்லேயும் வச்சு நம்ம எடுத்தோன்னா எக்ஸலண்ட்டான கிச்சடி ரெடி. மேலாக கொஞ்சம் நெய்யை விட்டு நம்ம நல்லா சூடாக சாப்பிட்டோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாபுதானா கிச்சடி, அதாவது ஜவ்வரிசி உப்புமா. ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டோம், அதாவது எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணி அப்படியே ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். நான் மீடியம் ஜவ்வரிசி எடுத்துன்னு இருக்கேன். ஸோ அதில் இப்போ சப்போஸ் நம்ம நடுப்பில் ட்ரையாக இருந்ததுன்னாக்க நடுப்பில் ஒரு 1 ஹவர் கழித்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சும் நம்ம வைக்கலாம். ஸோ அது ஊறின்னு இருக்கும்போது நம்ம கடலை, அதாவது 500 கிராம்ஸ் ஜவ்வரிசிக்கு 300 கிராம்ஸ் கடலை எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டும் இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டும் அது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா ஊறியிருக்கும். இதோட அந்த கடலை பொடியும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா உதுராக நம்மளுக்கு கைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சு விடலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா கட் பண்ணின்னு உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டோம். அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வேணும்னா மஞ்சள் பொடியும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டான அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் அதை மூடி வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸுக்கு வேக வைக்கலாம். அதாவது நடுப்பில் ஒரு 2-3 தடவை நம்ம கலரி விட்டுக்கலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸில் உப்புமா ரெடி ஆகிடும், நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். அது மேலே கொத்தமல்லி தழையை நல்லா கார்னிஷ் பண்ணி நல்லா சூடாக சாப்பிட்டு விடலாம். ஸோ ஜவ்வரிசி உப்புமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தண்ணி சட்னியும் நல்ல சாஃப்டான இட்லியும். தண்ணி சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இலை, கொஞ்சம் புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா நீர்க்க தண்ணியை விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் கடுகு தாளித்து கொட்டினோன்னா எக்ஸலண்ட்டாக சட்னி ரெடி ஆகிடும். இதை இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணுன்னாக்க இந்த அளவு போட்டேன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப்புக்கு உளுந்து, 1 கப்பு அவல், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். அதை நம்ம நல்லா அரைச்சுட்டோம். நம்ம ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வச்சு இட்லி வாத்தோன்னா நல்ல சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவில் இட்லி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.